தியானத்துக்காக வாசிக்கிறேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை ஒவ்வொரு இருதயத்திலும் ஆழமாய் விதைக்கப்பட்டு 30, 60, 100 பலன் தர கர்த்தர் உதவி செய்யும்படியாக அடியான் ஜெபிக்கிறேன் ராஜா. கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக அடியானுடைய வேண்டுதலை கேட்டருளுங்க. ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவர் பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபையை தந்து, ஆண்டவரே சோத்திரம், உடைய வார்த்தையை கர்த்தாவே நீர் ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே அப்பா வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்துல 18:1 என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று நாம் தியானிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு எந்த ஒரு தகுதியை பார்த்து வந்த ஒரு அன்பு இல்லை. ஏன்னால் வேதம் சொல்கிறது, அவர் நம்மேல் நம் பாவிகளா இருக்கையில் அவர் நம்மேல் முந்தி அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் பாவிகளா இருக்கையில் அவர் நம்மேல் முந்தி அன்பு கூர்ந்தார். அப்போ நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய திறமை, நம்மளுடைய காரியங்கள், நீதி, இதை எதை பார்த்தும் கர்த்தர் அவர் நம்ம மேல் அன்பு கூறல. ஆனா நாம் அவரிடத்துல அன்பு கூறுகிறதற்கு காரணம் இருக்குது. ஏனென்றால் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார், நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, கர்த்தர் என் பலனாய் இருக்கிறதினாலே நான் உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். வேதத்துல நாம் 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே நம்மளுடைய அழைப்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவர்களை அழைக்கிறார் என்று சொன்னா, பலவான்களையும் ஞானிகளையும் அல்லாமல் பைத்தியமானவர்களையும் பலவீனமானவர்களையும் ஒன்றுமில்லாதவர்களையும் அழைக்கிறார். ஆண்டவருக்கு தெரிந்து கொண்ட பாத்திரங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக் வெசல்ஸ். ஆண்டவர் ஒரு பெரிய ஞானிகளையோ பெரிய புத்திமான்களையோ பெரிய பெரிய பலவான்களையோ பராக்கிரமசாலிகளையோ அல்ல. தேவன் தன்னுடைய காரியத்துக்காக அவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் ஒரு பலவீனமான பாத்திரங்களா இருக்கிறது. கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். ஆனா பலவீனமானவர்களை தேவன் பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். அதாவது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பலவீனனா தன்னை பலவான் என்று சொல்வானாக. எழுத்தின்படியாகவே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதமும் சொல்லுகிறது, மற்ற வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அவர் தோற்றத்திலே பலவீனம் உள்ளவராய் இருந்தார். பார்த்தா ஒரு சாதாரண ஒரு தோற்றம், ஒரு நோஞ்சார போல இருப்பார். ஆனா உள்ளான மனுஷனோ பலன் உள்ளவராக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த நாட்கள்ல நம்முடைய பலவீனத்திலே நமக்கு உதவி செய்கிற ஒரு பிரதான ஆசாரியார், வேத எபிரேயர் சொல்லப்பட்டிருக்க போல பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை. நம்முடைய ஆசாரியர் யார் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை போல பாடுபட்டு, நம்மை போல பசி, நம்மை போல பட்டினி, நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் அவர் சரீரத்திலே அவர் பலவீனத்தை அவர் அனுபவித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். இயேசு 6 மணி நேரம் சிலுவையில தொங்கினார் என்று சொல்வார்கள். பாரம்பரிய சபைகள்ல 6 மணி நேரம் கூட்டம் நடத்துவார்கள். நல்லதுதான், அப்படி நடத்தலாம். ஆனா இயேசுடைய பாடுகள் வெறும் 6 மணி நேரம் இல்லை. அவர் பிறந்த நாள்ல இருந்தே இந்த பூமியில ஒரு பாடுதான். ஏன்னா பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவனுக்கு சமமாய் இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாம எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் கீழே இறங்கி வருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பெரிய பணக்காரன் ஐஸ்வர்யவான ஒரு குடிசையில ஒரு நாள் வாழ வச்சாலே அது பெரிய பாடாதான் இருக்கு. தேவனோ ஐஸ்வர்ய சம்பந்தரா இருந்தார். பெரிய தேவன், எல்லா விதமான நிறைவும் உடையவர், நமக்காக எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாதவர்களாக இந்த பூமியிலே அடிமை ரூபம் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். அவர் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்றைக்கு நம்முடைய பலவீனங்களே நம்முடைய தேவன் பலப்படுத்துகிறவர். இன்றைக்கு இந்த செய்தி தலைப்பே பலவீனத்திலே பலன் தருகிற தேவன், பலவீனத்திலே உதவி செய்கிற தேவன். நம்முடைய பலவீனங்கள் என்ன? வேதத்துல நாம் பொதுவாக நம்முடைய பலவீனம் என்று சொல்லும் போது சரீரத்தில் இருக்கக்கூடிய பலனை தான் யோசிக்கிறோம். அந்த பலனானது சிறு வயதுல ஒரு பலன் இருக்கிறது, வாலிப வயதுல ஒரு பலன் இருக்கிறது. அந்த வயது ஆக ஆக சரீரத்திலே பலன் குன்றி போகிறது. சரீர பலனத்தை தான் நாம் அதிகமாக யோசிக்கிறோம், அதை தான் முக்கியப்படுத்துகிறோம். ஆனா உள்ளான மனிதன்ல பலன் இருக்க வேண்டும். தேவன் இந்த நாளிலே நம்முடைய பலவீனங்கள்ல உதவி செய்கிறவர் என்று சொல்லும் போது, ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இருந்தாலும் ஒரு மனுஷனுக்குள்ள அவன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில பலவீனங்கள் இருக்கிறது. இந்த பலவீனங்களிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறா இருக்கிறார். ஏன் என்று சொன்னால், நாம் மாம்சத்துல இருக்கிறோம்.
மாம்சம் இருக்க வரைக்கும் நோவு உண்டு யோபு சொல்றது போல இந்த மாம்சம் பலவீனமா இருக்கு. ஆண்டவரே சொன்னார், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சம் எப்படியா இருக்கிறது, பலவீனமா இருக்கு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். நம்முடைய ஆண்டவரிடத்திலே நாம் போகிற ஒரு நோக்கம் என்னன்னா, காரியம் என்னன்னா, நாம் மாம்சமா இருக்கிறோம். நாம் மாம்சத்துல இருக்கிறதுனால நம்மால நிறைய காரியங்கள்ல சாதிக்க முடியாது, நம்மால நிறைய காரியங்களை ஜெயிக்க முடியாது. நாம் பலவீனம் உள்ளவர்களா இருக்கிறோம். அப்படி நமக்கிட்டே இருக்கிற பலத்தை நாம் நம்பினாலும் நம்முடைய பலம் ஒரு நாள் செலவழிந்து போகும், ஒரு நாள் பலன் குன்றி போகும். நமக்கு தேவன் பலனா இருப்பார் என்று சொன்னால் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அப்படியானால் அவருடைய பலன் ஒரு நாளும் குன்றி போகாது, ஒரு நாளும் அவருடைய பலன் குறைந்து போகவே போகாது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு 3 காரியங்கள்ல தேவன் நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்கிறார் என்று சொல்லி ஒரு 3 குறிப்பை சுருக்கமான ஒரு தியானமாக உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். முதலாவது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ரோமர் 8ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 26வது வசனத்தை நானே உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 8:26, அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம் பலவீனங்களிலே நம்முடைய தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறாரா? என்ன உதவி செய்கிறார்? நம்முடைய பலவீனங்களிலே ஆண்டவர் என்ன உதவி செய்கிறார் என்று சொன்னால், அந்த வசனம் சொல்லுகிறது, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். அப்படியானால் இந்த பலவீனத்திலே நமக்கு உதவி செய்கிற ஆவியானவர், என்ன பலவீனம்? சரீரத்துல நோய் வந்துருச்சு, நோய்வாய்ப்பட்டிருக்கோம், ஜுரம் வந்திருக்கிறது, இதை பற்றி இங்க சொல்லப்படவில்லை. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பலவீனம் என்னன்னா, நமக்கு ஜெபிக்கிறது, வேண்டிக் கொள்கிறது என்னதென்றே நமக்கு தெரியாம இருக்கு. அநேக வேலையில நம்ம நினைக்கிறோம், நமக்கு ஜெபிக்க யாருக்கெல்லாம் ஜெபிக்க தெரியாது. சபையில கேட்டா யாருமே கையை தூக்கல. அப்போ யாருக்கு ஜெபிக்க தெரியாது அப்படி இல்லை. நான் சொல்றேன், நமக்கு பவுல் தன்னை எழுதும் போது இங்க நாம் என்ற அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். பவுல் அநேக இடங்கள்ல அவருடைய எழுத்துக்கள்ல ரொம்ப ஆழமாய் கவனிக்க வேண்டும். ஒரு இடத்துல நீங்கள் என்று எழுதுகிறார், ஒரு இடத்துல நாம் என்று எழுதுகிறார். இந்த இடத்துல நாம் என்று அவர் எழுதியிருக்கிறதை பாருங்க. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினாலே. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அவ்வளவு வெளிப்பாடு இருந்தாலும், 3ஆம் மானம் வரைக்கும் அவர் ஏறினவராய் இருந்தாலும், அவருக்கும் சில இடங்களிலே சில காரியங்களிலே எப்படி வேண்டிக் கொள்வது என்று அறியாது இருக்கிறார். ஆகவேதான் அவர் ஜெபிக்கும் போது இப்படி சொல்லுகிறார், நான் 3 முறை வேண்டுதல் செய்து கடைசி அவர் கிடைச்ச ரிசல்ட், முதல் ஜபத்துல அவருக்கு தெரியல, 2வது ஜபத்துல தெரியல, 3வது ஜபிக்கும் போது சொன்னார், ஆண்டவர் முள்ள நான் எடுக்க மாட்டேன், ஆனா என் கிருபை உனக்கு போதும். இந்த முள்ளு உனக்கு இருக்கிறது நல்லது, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு ஒரு பெருமையை உண்டாக்காதபடிக்கு இந்த முள் அதை தடுக்கும் என்று சொல்லி தேவனுடைய காரியங்களை அவர் புரிந்து கொண்டார். நாம் அவர் எதையாவது ஒரு சித்தத்தின்படி கேட்டால் அதை அவர் நமக்கு தருவார் என்பது நாம் அவருக்கு கொண்டிருக்க தைரியம். கர்த்தருடைய நாமத்தை அதை நம்ம சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? வேதத்திலே கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். ஆவியானவருடைய உதவி நமக்கு இதுல தேவை. நல்லா கவனிக்க, ஜெபிக்கிறதற்கும் ஆவியான உதவி தேவை, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதற்கும் ஆவியான உதவி தேவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல சீசர்களை பார்த்து, என்னோடு 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா, என் கூட ஜெபிக்க கூடாதா? ஆனா அவர்கள் எல்லாம் சோர்ந்து போனார்கள், அவர்கள் தூங்கி போனார்கள். வேதம் சொல்ற கண்கள் நித்திரை மயக்கமா இருந்தது. அவர் துக்கத்தினாலே நித்திரை அடைந்தார்கள். சில நேரத்துல துக்கம் ஜெபிக்க விடாது, துக்கம் நித்திரையை கொண்டு வருகிறது. துக்கத்தினாலே நித்திரை அடைந்தார்கள் வேதம் சொல்லுகிறது. அப்ப ஜெபிக்க முடியாத ஒரு போராட்டம், ஒரு துக்கம், அவர்களால் எழும்ப முடியல. இந்த சரீரத்திலே அவர்கள் பலவீனமா இருந்தார்கள், ஜெபிக்க முடியாமல். கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். சரீரத்திலே நாம் ஜெபிக்கிறதுக்கு, நம்முடைய துக்கத்திலே, நம்முடைய சோர்விலே, பலவீனங்கள் நடுவிலே, சரீரத்திலே களைப்போடு இருக்கிற வேளையிலே நாம் ஜெபிக்கிறதற்கும் தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய காரியங்களை புரிந்து கொண்டு நாம் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும், எதை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்ற அறிவோடு கூட நாம் ஜெபிக்கிறதுக்கும் தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். முதல் குறிப்பு என்ன?
நாம் வேண்டிக் கொள்வதற்கு அல்லது நாம் ஜெபிக்கிறதற்கு நம் என்னதென்று நாம் ஜெபிக்க முடியாத பலவீனம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஜெபத்திலே நாம் பலவீனம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நமக்கு உதவி செய்கிறதற்கு அவர் நல்லவராகவே வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். நாம் ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்கிறார். எனக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல முடியும். ஒரு காரியத்துக்காக, ஒரு தேவைக்காக ஆண்டுட்டு ஒரு தொகை கேட்டோம். ஆண்டவரே, எனக்கு இந்த தேவை வேணும், அந்த தொகைக்கு அப்படின்றதுக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஆனா கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அந்த தொகையை கொடுத்தார். ஆனா அதோடைய தேவை சந்திக்கப்படாமல் இருந்தது. அப்போது ஒரு காரியம் புரிந்து வந்தேன். என்னன்னா, நான் தேவையை கேட்டிருக்கணும், தொகையை கேட்டிருக்க கூடாது. சில வேளையிலே நாம் நிறைய காரியங்களே நாம் எதை வேண்டிக் கொள்வோம் என்று சொல்லி அறியாமலே நம்ம ஜெபிக்கிறோம். நமக்கு நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். அதுவும் வேதம் சொல்லுகிறது, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டி செல்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்காக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். அவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேலையிலே ஜெபிக்கிற இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையில எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் ஜெபத்துல குறை உள்ளவனாய் இருக்கிறேன், ஜெபிக்க முடியாமல் ஆண்டவரே கஷ்டப்படுகிறேன், எழும்ப முடியாமல் கஷ்டப்படுகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், அன்றைக்கு சீசருடைய கண்கள் ஆண்டவரே நித்திரை மயக்கமா இருந்தது போல, துக்கத்தால் நித்திரை அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது போல எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஜெபம் குறைவு இருக்குமானா, யார் யாரெல்லாம் ஜெபிக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்களோ, யார் யாரெல்லாம் சத்துருவின் போராட்டங்களால ஜெபிக்க முடியாமல் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆவிக்குரிய யுத்தத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திர கர்த்தாவே தோல்ந்து போயிருக்கிறார்களோ, இப்போது அவளுடைய பலவீனத்திலே நீ பலப்படுத்தும்படியாக அடியான் ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திர அப்போஸ்தலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் கொள்வீர்கள் என்று. அந்த உன்னத பலத்தினால் ஒவ்வொருவரும் நிரப்பி ஆண்டவரே ஒரு ஜெப ஆவியை தளர்ந்து போன முழங்கால்கள் உறுதிபடும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு தெளிவான ஒரு நல்ல நடத்துதலை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறையா, இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறையா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக ஒரு குறிப்பை நான் உங்களுக்காக வாசிக்க இருக்கிறேன். சங்கீதம் 77. சங்கீதம் 77 10 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானுடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். இங்க சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை அவன் சொல்லுகிறதை பாருங்க. அதுல நிறைய வார்த்தைகள் இருக்குது. வசனத்துல நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். 3வது வசனம் சொல்லுகிறது, நான் தேவனை நினைத்த போது அலறினேன். 4வது வசனம் சொல்லுகிறது, நான் தூங்காதபடி என் கண் இமைகளை பிடித்திருக்கிறார். வசனத்துல 6வது வசனம் சொல்லுகிறது, ராக்காலத்திலே என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாசித்துக் கொள்கையில் என் ஆவி ஆராய்ச்சி செய்து. அது தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்கு தத்தமான தலைமுறை ஒழிந்து போயிட்டோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு முறுமுறுப்பின் வார்த்தை, ஒரு அவிசுவாசத்தின் வார்த்தை, ஒரு ரொம்ப டிப்ரெஷன்ல ஒரு வார்த்தை. எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, பாசிட்டிவாக அல்ல. தன்னுடைய வாழ்க்கையில தேவன் மறந்துட்டாரா, தேவன் இரக்கத்தை விட்டுட்டாரா, தேவனுடைய கோபத்தை விட்டு நீங்காதா, இப்படி தேவன் மேலே ஒரு அதிருப்தியிலே அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா இதை பேசிவிட்டு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? இதை பேசிவிட்டு அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், இது என் பலவீனம். அல்லேலூயா. இது என் பலவீனம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம நிறைய சிச்சுவேஷன்ல போகும்போதும், சூழ்நிலைகளை பார்க்கும் போதும், போராட்டங்களை பார்க்கும் போதும் நம்ம என்னத்தை பேசுகிறோம் தெரியுங்களா? நம்ம நல்ல வார்த்தைகளை பேசாம நிறைய காரியங்களை குறைவா, ஆண்டவரே நீ இருக்கிறீரா, நீ பாக்குறீரா, கண்ணு தெரியலையா, உங்க காது கேட்கலையா, தெய்வமே இதை எப்படி அப்படின்னு நம்ம நிறைய கொஸ்டின் ஆண்டவருக்கு விரோதமாக எழுப்புகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மல்கியால பாருங்க, அம்மா ஆண்டவர் கேட்கிறார், நீங்க என்னை இப்படி கேட்டியே. ஆண்டவர் மனுஷனை பார்த்து கேட்கிறார். அப்போ மனுஷனை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்கும் போதும் மனுஷன் ஆண்டவரை கேள்வி கேட்கிற சில காரியங்கள் இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள், சில குழப்பங்கள், சூழ்நிலைகளை பார்த்து விட்டு தேவனுடைய அன்பையும் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலும் பலவீனப்படுகிற சில காரியங்கள் உண்டு.
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் நம்புவதற்கு ஏதும் இல்லாத காரியம் இருக்கும் போதும் அவன் விசுவாசத்திலே வல்லவன் ஆனான். ஆனால் நம் சூழ்நிலைகளை பார்க்கும் போது விசுவாசம் என்னவாகுதுன்னா குறைந்து போகிறது. நம்முடைய விசுவாசம் குறைந்து போகும்போது முறுமுறுப்பு, அவிசுவாசமான வார்த்தைகள், நிறைய காரியங்கள் வருது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்கள்ல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பை கேட்டு அவர் கூக்குரலை கேட்டு அவர் துக்கப்பட்டார். முறுமுறுப்பானது தேவனுக்கு அருவருப்பாக இருக்குது. பாஸ்டர் சாம்சன் ராயாவுடைய செய்தியை நான் கேட்கும் போது அவருடைய பேட்டியில நான் பார்த்த ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்னை யோசிக்க வைத்தது. அவர் 50-60 வருஷத்துக்கிட்ட அவர் ஊழியத்தை செய்தாங்க. அவருடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள்ல 10க்கு 10 ரூம்ல தான் அவர் ஒரு மனைவி வாழ்ந்தாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னென்ன 10க்கு 10 ரூம்ல வாழ்ந்தாங்கன்றது எனக்கு பெருசா தெரியல. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் சொன்னாரு, அந்த சூழ்நிலைகள்ல நானும் என் மனைவியும் ஒரு நாளும் முறுமுறுத்தது இல்லை, ஒரு நாளும் முறுமுறுத்து. இதெல்லாம் என்னால அது ரொம்ப ஒரு பெரிய அனுபவமா எனக்கு கருதுகிறேன். எப்படி அவ்வளவு நெருக்கமான சூழ்நிலைகள்ல முறுமுறுப்பு இல்லாம இவங்க எப்படி ஊழியம் செய்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாழ்க்கையில முறுமுறுப்புகளை நீக்கி போடுவோம். இஸ்ரவேல் ஜனங்க செங்கடல் பிளந்தாங்கன்னா அவர்கள் ஆரவாரிப்பார்கள், ஆர்ப்பரிப்பார்கள், ஸ்தோத்தரிப்பார்கள். ஆனா தண்ணீர் இல்லைன்னா அவருக்கு ஸ்தோத்திரம் வராது, ஆத்திரம் வரும். அவர்களுக்கு தேவனை பாடுவதை விட்டு தேவனை புலம்ப ஆரம்பித்து விடுவார்கள், முறுமுறுக்கிறவர்களா இருப்பார்கள். வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களை முறுமுறுத்து புலம்பிக் கொண்டே இருக்கிற காரியங்களை கர்த்தர் இந்த நாள்ல நம்ம விட்டு நீக்கணும். சகையை குறித்து வேதத்துல சகரியாவை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த சகரியா வேண்டுதல் செய்திருக்கிறார். அதனாலதான் தேவதூதன் அவனை பார்த்து உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். கவனிங்க, அப்படி இருக்கும் போதும் சகரியாவினுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு இருந்தது. ஆனா சகரியாவுக்கும் என்ன இல்லைன்னா, வேண்டிக் கொண்டு அவருக்குள்ளவே என்ன இல்லைன்னா அது நடக்கும்ன்ற விசுவாசம் இல்லை. அவன் நிறைய கொஸ்டின் பண்றான். எப்படி ஆகும், என்ன நடக்கும், எப்படி இது சாத்தியம், என் மனைவி வயசு சென்ற இதெல்லாம் அவருக்குள்ள பெரிய கொஸ்டின், எப்படி ஆகும். தேவதூதன் உடனே என்ன செய்யறான் தெரியுமா, நீ விசுவாசிக்காத இருக்கிறதுனால நீ பேசாத. வேதம் சொல்றது விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிக்க முடியலன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன வேலை என்ன தெரியுங்களா, முடிஞ்சா விசுவாசத்தை பேசுவோம், விசுவாசிக்க முடியலையா வாயை முடியும். தேவதூதன் அந்த சகரியாவுக்கு வாயை பிளாஸ்டரை போட்டு ஒட்டினது போல அவனை ஊமையாக்கிட்டான். எது வரைக்கும் ஊமையாக்குனான்னா அற்புதம் டெலிவரி ஆகுற வரைக்கும் அவன் ஊமையாக்கிட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது வரைக்கும் அவன் வாய் திறக்கல. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் உள்ள ஒரு மனுஷர்களாய் நாம் காணப்படுகிறோம். அநேக வேளையில சூழ்நிலைகள் மாறும்போது, சூழ்நிலை நமக்கு எதிராக இருக்கும்போது, சூழ்நிலைகள் நமக்கு அநேக கேள்விகளை உண்டு பண்ணும் போது, ஆண்டவரே நீ இருக்கிறீரா, இரக்கத்தை செய்கிறீரா, என் பட்சத்துலதான் இருக்கிறீரா, என மறந்துட்டீரா, இப்படின்னு பல கேள்விகளையும் குழப்பங்களும் நம்ம இருதயத்துல வரதான் செய்யுமானா நாம் பலவீனம் உள்ளவர்கள். ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாய், ஆனால் உன் பலன் குறுகினது. நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆவியானத்துல ஒத்தாசை கேட்போம், உதவி கேட்போம். ஆண்டவரே நீ எங்களை பலப்படுத்துங்கப்பா, நீ எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே, இந்த பலவீனத்துல எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நம்புவதற்கு ஏதுவல்லாத காரியங்கள் இருந்தாலும் உம்மை நம்பிக்கையோடு விசுவாசிக்க எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஒரு குறிப்பை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செரியாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். தாவீது சொல்கிற வார்த்தையை கவனிங்க. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தும் நான் இன்னும் பலவீனன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். ஒரு ராஜா சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட். இந்த தாவீது சொல்லுகிறா, என் ஜாதிகளை எனக்கு கீழ்ப்படுத்தினீர். வெளியில இருக்கிற தேசத்துகள் எல்லாம் இந்த தாவீதுக்கு கீழ்ப்படுகிறாங்க. ஆனா உள்ள இருக்கிற ஸ்தானாதிபதி கீழ்ப்படிய மாட்டான். உள்ள இருக்கிற ஒருவன் கீழ்ப்படிய மாட்டான்.
இவனுடைய நாலேஜ் இல்லாத காரியங்களை செய்யறான். இவன் ராஜா இருக்க போதுமே சமாதான காலத்துல யுத்த காலத்தை ரத்தத்தை சிந்துறது போல செய்யறான். அப்ப அவன் சொல்ற, நான் ராஜான்னு பதவியில இருந்தாலும், சிங்காசனம் இருந்தாலும், என் தலையில கிரீடம் இருந்தாலும், நான் ராஜாவா இருந்தும் இன்னும் பலவீனனா இருக்கிறேன். இவர்கள் எனக்கு மிஞ்சினவர்களா இருக்கிறார். இவர்கள் எனக்கு மிஞ்சினவர். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது போல நமக்குன்னு ஒரு காரியம் இருந்தாலும் கூட, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தாலும் கூட, நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளே நமக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. நம்முடைய குடும்பத்தில் இருக்க சூழ்நிலை மனைவியே நமக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. நம்முடைய புருஷ வீட்டுல இருக்க நம்முடைய ஆட்களை கீழ்ப்படிய மாட்டாங்க. அநேக வேலைகளை நாம் இதை குறித்து மனஸ்தாபப்படுகிறோம். மனம் கசந்து சில நேரம் வந்து அழுகிறதும் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சிலருடைய பெற்றோர் சில காரியங்களை சொல்லுகிற போதெல்லாம் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டான். நான் ஆதியாகமத்தில் உள்ள அந்த சம்பவத்தை தான் நான் நினைவு கூற வேண்டும். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு எப்படி கீழ்ப்படிந்தான். நம்ம நினைக்கிறது போல சில படங்கள்ல பார்க்கிற போல ஒரு 10 வயசு பையன் கிடையாது ஈசாக்கு. வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அவன் 22 வயசு வாலிபன். ஒரு 20 வயசுக்கு மேல ஒரு வாலிபனை நீ பிடிச்சு வைக்க முடியுமா? அவன் வந்து கட்டைய போடுறான், பலிபீடத்து மேல அவனை கலத்தான். அவன் அப்படியே வாய் பேசாத ஒரு சத்தமிடாத ஆட்டை போல ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது போல இயேசு எப்படி தன்னை சிலுவையில ஒப்பு கொடுத்தாரு, அதே போல ஈசாக்கு தன் தகப்பனுக்கு அப்படியே ஒப்பு கொடுத்திருந்தான். அவன் ஒரு வாய் பேசல. ஏன்பா இதை செய்யறீங்க? அப்பாவுக்கு புத்தி மாறாட்டம் ஆயிடுச்சா? எதையுமே சொல்லல. தன் தகப்பனுக்கு முற்றிலும் அர்ப்பணித்த ஒரு நல்ல மகனா இருந்தான். நீங்க ஈசாக்க பார்த்தோ அல்லது ஈசாக்கு சொன்ன ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாமே உனக்கு ஈசாக்கு ஏன் இப்படி கீழ்ப்படிந்தார்? எப்படி நீ இப்படி ஒரு பிள்ளைய வளர்த்திருக்கிற அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவாரு தெரியுமா? ஆபிரகாம் அவர் ஒரே வார்த்தை சொல்லுவார், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தேன், கர்த்தர் எனக்கு என் பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ணினார் என்று சொல்லுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன் பாருங்க. அவர் சொன்ன உடனே உன் ஏகசுதன் உன் நேசகுமாரன் நீ பார்க்காம எனக்கு வலியிடுன்னு சொன்ன உடனே பலிபீடத்து மேல வச்சுட்டு கத்திய வாங்கிட்டாரு பாருங்க. கத்திய வாங்கிட்டு அதுவும் அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். ஒரு முக்கியமான ஒரு வேலையை நமக்கு பிடித்த வேலையை செய்ய சொன்னா நம்ம அதை தீவிரமாய் தாமதம் இல்லாத செய்வோம். ஆனா பிடிக்காத ஒரு வேலையை நம்ம தீவிரமா தாமதம் இல்லாம செய்ய மாட்டோம். அதை தயங்கி செய்வோம். ஆனா ஆபிரகாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அதிகாலையிலேயே எழுந்து தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற புறப்பட்டு போனான். எவ்வளவு ஒரு கீழ்ப்படிதல். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வார்த்தையில பலன் அற்றவர்களா இருக்கிறோம். நினைக்கிறேன் நெப்போலியன் குறித்து சொல்வார்கள், உன்னுடைய பலன் உன்னுடைய சேனை எவ்வளவு பலமா இருக்கிறதே அப்படின்னு கேட்டதுக்காக ஒரு நாள் செத்தானா அவனுடைய சேனையில இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து மார்ச் அப்படின்னு சொன்னான். அவன் மார்ச் பண்ணிட்டே போய் அந்த மலை சிகரத்துல பள்ளத்துல விழுந்தான். திருப்பி 2வது மார்ச் அபோட்டானே சொல்லல, அவனும் போய் விழுந்தான். அவனுடைய நண்பன் 3வது சொல்லும் போது நிறுத்த சொல்லிட்டு, எப்பா போதும் நிறுத்துப்பா அப்படின்னு அவன் சொன்னா, இதுதான் என்னுடைய பலன், என்னுடைய வார்த்தைக்கு என்னுடைய சேனையில ஜனங்க அப்படியே கீழ்படுவார். நம்முடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற போது சொல்ல அவனதான் வந்து ஒரு லீடர்ஷிப்னு சொல்றோமே, ஒரு தலைமைத்துவம் சொல்றோமே. நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு குடும்பமா இருக்கலாம், ஒரு நீங்க வேலை செய்கிற இடத்துலயா இருக்கலாம், உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களா இருக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா நம்ம அந்த இடத்துல ஒரு பலவீனம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். கர்த்தர் நாள்ல இந்த பலவீனம் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு கீழே இருக்கிறவன். அவன் ராஜா. ஆனா நான் சொல்றேன், ராஜாவா இருந்தும் நான் இன்னும் பலவீனனா இருக்கிறேன். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பலவீனத்திலே நாம் இருக்கிறோமானா கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாஸ் பண்ணு. 4வதாக ஒரு குறிப்பை நம்ம தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். 4வது ஒரு குறிப்பை தியானிக்க இருக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்தவரி புருஷர்களே ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு
அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். நல்லா கவனிங்க, இதுல சொல்லப்படும் விவேகத்தோடு செய்யணுமா. ஏன்னா என்ன வந்துடுமா, ஜபத்துக்கு தடை வந்துடுமா. அதனால விவேகத்தோட செய்யணும்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பலவீனம், மனைவிகளை குறித்து பலவீன பாண்டம்னு சொல்லப்பட்டு. 4வது குறிப்பு, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 4வது குறிப்பு என்னன்னா, இந்த பலவீனம் என்று சொல்லப்படுவது, இந்த 4வது, முதல்ல ஒரு பலவீனம் சொன்னோம், ஜெபிக்க முடியாத பலவீனம். 2வது ஒரு பலவீனம் சொன்னோம், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசம் குறையும் போது நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய வார்த்தையில வரக்கூடிய அவ்விசுவாசம், புலம்பல்கள், அது ஒரு விசுவாசத்துல பலவீனம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது ஒரு பலவீனம் சொன்னேன், நமக்கு அதிகாரம் இருந்தோம், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு காரியம் இருந்தோம், ஆனாலும் நமக்கு அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் போகக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் போன்ற காரியங்களை, அது ஒரு பலவீனம். இன்னைக்கு 4வது ஒரு பலவீனம் சொல்லுவேனா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பலவீனம் எதை குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பலவீனம் ஒரு ஆங்கில சொல்லலாம் எமோஷனலி வீக். இவர்களை யாருன்னா எப்படிப்பட்ட ஒரு பலவீனம்னா, நீங்க மனைவி பலவீனம் அப்படின்னு சொல்றதுனால, ஒரு பெரிய ஊழியக்கார் சொன்னார், மனைவிகள் பலவீனம்ன்றதுனால அவங்க சரீரத்துல பலவீனமானவர்கள் சொல்லக்கூடிய. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் எவ்வளவோ காரியங்களை ஆண்கள் செய்யறது போல பெண்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. சரீரத்துல பலவீனம் இல்லை. இந்த இடத்துல ஜபத்துக்கு தடை வராதபடி அப்படின்னா, அந்த பலவீனம் எப்படிப்பட்ட பலவீனம்னா, அவர்கள் எமோஷனலி வீக். அவர்களுடைய அந்த எமோஷனல், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், உணர்வு பூர்வமான காரியங்கள்ல அவர்கள் ரொம்ப பலவீனமானவர்களா இருக்கு. பொதுவா சொல்ல போனா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ஒரு வார்த்தையில சீக்கிரமாக அவர்கள் அழுதுருவாங்க. பெரிய ரொம்ப துக்கமான காரியங்களை அவர்கள் தாங்க கொள்ள மாட்டாங்க. இது ஒரு நம்முடைய வாழ்க்கையில ஒரு எமோஷனலி ஒரு வீக்கான ஒரு காரியம். நாங்களாம் சில நேரத்துல பார்ப்போம், சில நேரத்துல எங்க வீட்டுல எங்க அம்மா டிவில இருக்க நியூஸை பார்த்துட்டு அழுவாங்க. நான் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல எங்க அப்பா திட்டுவாரு, யாரும் செத்து போறாங்க, நீ எதுக்கு அழுதுன்னு இது பண்ணுங்க, கண்ணை கசைங்க. அது பார்த்த உடனே அந்த எமோஷன், பொதுவாகவே லேடிஸ்க்கு, சிஸ்டர்ஸ்களுக்கு, அது ஜென்ஸை விட அவங்க ரொம்ப இந்த விஷயத்துல அந்த எமோஷனலி வீக். இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் சில நேரத்துல ஆண்கள் கூட சிலர் அப்படி எமோஷனலா ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க உண்டு. ஆண்களும் எமோஷனலா ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னாரே. அல்லேலூயா. யாக்கோபு ஒரு சிறு பூச்சிதான், ஆனா அவனுக்காக கர்த்தர் பலமுள்ளவராய் பராக்கிரமசாலியாய் சொல்லப்பட்டு, கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கார். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. இன்றைக்கு நாம தியானித்த இந்த 4 குறிப்புகளை மனதில் வைத்துக் கொள்வோம். ஜெபிக்க முடியாமல் பலவீனமா, துக்கம், சோர்வு, சரீர களைப்பு, இதனால ஜெபிக்க முடியல, ஜெபிக்கிறது என்னதென்றே தெரியல, 1000 குறிப்புகள் மனசுல இருந்தாலும், 1000 தேவைகள் எனக்கு இருந்தாலும், ஆனால் ஜெபிக்க முடியாதபடிக்கு நான் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாது இருக்கிறேன் பவுல் சொல்றது போல, அப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தினாலே நாம் இந்த நாள்ல காணப்படுகிறோம். ஆனால் நமக்கு ஒரு ஒத்தாசையாக, நம்மை பலப்படுத்தும்படியாக, நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யும்படியாக, நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவ்வப்போது சூழ்நிலைகளை பார்த்து நொந்து சோர்ந்து போய், ஆண்டவரே இருக்கிறீரா இல்லையா, மறந்தீரா என்று பல கேள்விகள் நம் இருதயத்தை தட்டி கேட்கும் போது, அல்லேலூயா, நம் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாம நான் சொல்லுவேன், இது என் பலவீனம், என் காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, என் தேவன் எனக்கு நன்மை செய்வார். விசுவாசத்தோடு வார்த்தையை அறிக்கையிடுவோம். தேவ ஆவியானவர் இந்த வேளையிலே நம்மை பலப்படுத்துவாராக. நம்முடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவாராக. பலவீனங்களை குறித்து நான் சொன்னது போல அவர் சொல்லுகிறார், எவ்வளவு ஒரு ஆழமான, எவ்வளவு துக்கமான ஒரு வார்த்தை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தோம், பேருக்கு தாங்க நானு, ஆனா எனக்கு என்ன இல்லை, எனக்கு என் வார்த்தைக்கு ஒண்ணுமே காரியம் இல்லை,
என் வார்த்தையை மதிக்க மாட்டார். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தோடு நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறீர்களானா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா, கர்த்தர் உங்கள் வார்த்தையை கனம் பண்ணக்கூடியவர்களை, உங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பை கர்த்தர் நிச்சயமாய் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு ஒரு பூச்சிதான். அவன் லாபானோடு பேச முடியல. லாபான் சொல்லுகிறான், நான் உனக்கு தீங்கு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆனா ஒரு விக்கிரக ஆராதனைக்காரங்கிட்ட போய் தேவன் யாக்கோபுக்காக பேசினார். யாக்கோபுக்கு அவனுக்கு வெளிப்படுத்தா நமக்காக கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். சொன்ன போல அவர்கள் எமோஷனலா கர்த்தருடைய நாமத்தை ரொம்ப வீக்கா இருக்கிற, எல்லாவற்றிற்கும் சோர்ந்து போகிற அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் உள்ளவர்களையும் இந்த வேலையில கர்த்தர் பலவீனன் என்று தள்ளிடாம கர்த்தர் கரம் கொடுத்து இந்த நாளை பலப்படுத்துறவர்களா இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீ, பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீ, பலத்தால் இடை கட்டினீ, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் நீ கொடுத்த தியானத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை தாங்குகிறீர், எங்களை வழி நடத்துகிறீர். அப்பா ஸ்தோத்திரம்.